பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பஞ்ச அங்கங்களைன்னு சொன்னோம் இல்லையா? அந்த பஞ்ச அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். வாரம்ங்கிறது ஞாயிறிலிருந்து சனி வரையும் 7 நாட்கள், 7 கிழமைகள், அதுதான் வாரம். நட்சத்திரம்ங்கிறது அஸ்வினியிலிருந்து ரேவதி வரையும் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள். திதி அப்படிங்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம், அதாவது தொலைவு. அதைத்தான் நம்ம திதின்னு சொல்கிறோம். பஞ்சாங்கத்தில் இது ரொம்ப முக்கியம். ஒரு மாதத்துக்கு 30 திதி வரும், 2 பட்சங்கள் வரும். 2 பட்சங்கள்லாம் என்னென்னா, ஒன்று சுக்லபட்சம், இன்னொன்று கிருஷ்ணபட்சம். சுக்லபட்சன்றது வளர்பிறை, கிருஷ்ணபட்சன்றது தேய்பிறை. அதாவது விளக்கமாக சொல்லணுன்னா, அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் இணைஞ்சிருப்பாங்க. அமாவாசைக்கு அப்புறம் சந்திரன் சூரியனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகிறார், வளர்ந்துக்கிட்டே போகிறார். வளர்ந்துக்கிட்டே போகும்போது